சார் ரீசெண்டாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு ரொட்டீன் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுறது சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சார் செய்வீங்க? இவர் ஜீசஸு, இவரும் சாமி தான், இவரும் சாமி தான். 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். யார் சோறு போட்டாலும் வந்து எல்லா கடவுளும் ஒன்று தான், அல்லாவும் ஒன்று தான், சாய்பாபா ஒன்று தான், ஜீசஸும் ஒன்று தான். ஸோ எனக்கு வந்து அது தப்பாக தோணல. நான் வந்து ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கு நிறைய பேர் இது கேட்டாங்க. நான் முந்தா நேற்று கூட when I was working out, one girl did that, she showed me what I did. பட் எனக்கு 2 தெய்வங்கள் வந்து பார்க்குறது வந்து என் கேமரா. என்னால் கடவுள் நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்த கடவுள் வந்து கேமரா. ஏன்னா அந்த கேமரா தான் எனக்கு சோறு போடுது. ஸோ அந்த கேமரா முன்னாடி வந்து நான் வணங்குற எல்லா தெய்வங்களும் ஒன்று அப்படின்றது தான் என்னோட நோக்கம். ஸோ எல்லா தெய்வங்களுக்கும் வணங்கி தான் நான், எனக்கு சோறு போடுறாங்களே, எனக்கு இலை போட்டு சோறு போடும்போது நான் 3 தெய்வங்களுக்கும் நான் வணங்குறேன். அதில் எனக்கு யாரும் அது வந்து ஏதோ நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன், இல்லை அது வந்து வேணும்னே இவர் வந்து அரசியல் வரப்போகிறார் அதுக்காக பண்ணுறாரு, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா சாமி ஒரு சாமி தான். இதோ இந்த சாமி இருக்காரு, சாமி எடுத்த சாமி. அந்த மாதிரி லிங்குசாமி என்னை எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவாக்குனாங்களோ, அந்த மாதிரி இத்தனை சாமிங்க வந்து என்னை வந்து இன்னமும் உங்கள் முன்னாடி நடிகராக வந்து என்னை நிற்க வைக்கிறாங்க. இத்தனை சாமிகள் இருக்காங்க, எல்லாருமே சாமிகள் தான். இவங்க கொடுக்குற அந்த காசை வச்சு தான் என்னை வந்து அழகு பார்த்து, இன்றைக்கி நான் வாங்குகிற துணி கூட அவங்க கொடுத்த காசு தான். நீங்கள் நான் போடுற ஷூ, நான் போடுற பேண்ட்டு, நான் சம்பாதிச்ச காசை சொல்கிறத விட இவங்க என்னை சம்பாதிக்க வச்சாங்க. அதனால வந்து எனக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு தப்பாக தோணுனா, ஏன்னா நான் 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அது வீடியோவில் எடுத்து போடும்போது எனக்கு நான் அதுக்கு விளக்கம் எதுக்கு சொல்லணும்? எல்லா கடவுளும் ஒன்று தான். தட்ஸ் ஆல்.